அந்த பாலு பையல இந்த வீட்டுக்குள்ள விட்டோம் நம்ம யாருக்குமே சூடு இல்லை, சொரணை இல்லை, மானம் இல்லை, வெக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா சொல்லிட்டேன். கோவில்ல போய் தத்த எடுத்துக்கிட்டு பையனை முதல் தடவையா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றேன். அவனுக்கு ஆரத்தி எடுக்க இந்த வீட்டுல ஒரு பொம்பளை இல்லையா? ஓஹோ, யாருமே ஆரத்தி எடுக்க மாட்டீங்களா? நம்ம ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாலே உனக்கு நான் எடுக்கிறேன் ஆரத்தி. வட மாப்பிள நில்லுங்கண்ணா. இருமா, நான் வரேன். போம்மா. சார் கொஞ்சம் சார். இப்போ இந்த வீட்டுல எல்லாருமே எனக்கு உறவுக்காரங்க ஆயிட்டாங்க. எல்லாரும் காலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஆரத்தி எடுத்தேன், சில்லறை எடுத்தேன். மாலி, நீ மூத்தவனா இல்ல நான் மூத்தவனா? நீ மூத்தவனா இருந்தா நான் உன் காலில் விழுறேன். நீ சின்னவனா இருந்தா நீ என் காலில் விழு. சரி நீயே மூத்தவனாரு, நானே காலில் விழ. வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச நன்றியாவது இருக்கும், ஆமை நுழைஞ்ச பாத்தீங்களா சார்? முத நான் மகனா இந்த வீட்டுக்குள்ள நுழையிறேன், என்ன பார்த்து ஆமைன்னு சொல்லிட்டு போறான் சார். ஆம நுழைஞ்ச வீடும் அமீனா நுழைஞ்ச வீடும் உருப்படாதுன்னு பழமொழிடா. அத சொல்லாம சொல்லிட்டு போற பெரிய பழமொழி போலவே சொன்னா சொல்லிட்டு போட்டு விடுறா. நீங்களாம் தான் உதவாக்குற, நீங்கெல்லாம் தான் உதவாக்குற. நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டா ஒத்துங்க, ஒத்துக்காடி போங்கடா. மாப்பிள, எனக்கு நீ, உனக்கு நான். மத்தவங்களை பத்தி நீ கவலைப்படாத. Idiots, fools, scoundrels, ஓடுங்கடா. பாத்தியா பேடி பசங்க மாதிரி அத்தனை பேர் ஓடுறத பாத்தியா? அண்ணா இந்தாங்க பாயசம். இவ ஒருத்தி இருக்கிறடா, அது போதும்டா, அது போதும். எனக்கு தெரியும்டா, இந்த உணவாக்குற கூட்டம் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் விருந்து சாப்பாட்டை ஹோட்டல்ல இருந்து கொண்டு வர சொல்லிருக்கிறேன். கொண்டு வாமா. உள்ள வாங்க சாப்பிடலாம். ஏன் உள்ள பப்ளிக்கா இங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம், எல்லாரும் பாக்கட்டும். மாலி, இது என்ன தெரியுமா? மரத்துல முளைக்கிற காளான். அது ஏன்பா கையில வச்சுக்கிட்டு தூக்கி எரிஞ்சிரு. வீட்டுக்குள்ள முளைச்ச காளானையே இன்னும் தூக்கி எறிய முடியலையே. நீ என்னதான் சொல்ற, எனக்கு நல்லா புரியுது. திருடனா உள்ள வந்து வீட்டுக்கே தலையாரி ஆனவனாச்சு நீ. உனக்கு புரியாம இருக்குமா? உங்க அண்ணன் அவரா ஆசைப்பட்டு என்ன தத்தெடுத்துட்டு இருக்காரு. மாலை கொடுப்பது கழுத்தை நீட்டினவன் நீதாடா. உண்மைதான் மாலி. அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, சித்தி, சித்தப்பா யாருமே இல்லாம வாழ்ந்தவன்பா நானு. திடீர்னு இத்தனை உறவுக்காரங்களும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல கிடைக்கிறாங்கன்னு தான் கழுத்தை நீட்டிட்டேன்பா. மாலி, எங்க அப்பாவை யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. என்னைக்காவது கிடைக்க மாட்டாருன்னு நான் பல நாள் ஏங்கி இருக்கிறேன். மாலி, நம்ம விரும்பினது கிடைக்கிறேன்னா கிடைச்சதை விரும்பணும், அதான் காம்ப்ரமைஸ். அதனாலதான் என்ன தத்தெடுத்தாரே சாரு, அவரை நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்நியனா இருந்து இந்த வீட்டை ஒன்னாக்குறதுக்கு பதிலா இந்த வீட்லயே ஒருத்தனா இருந்தேன். அதனாலதான் சம்மதிச்சேன். ஒன்னாக்க போறியா? நான் வீட்டை ரெண்டாக்க போறேன், பல கூறுகள் படும். அனி பாக பிரிவினை கேட்டு என் பங்கு வாங்கிட்டு உங்க யார் கண்ணி படம் போயிடும். எல்லாம் ஒண்ணு சேரும்போது வீட்டை பிரிக்காத, பிரிவினை கேட்காத. என்ன நீ ஒரு காளான் நினைச்சேன்னா அந்த காளான் தன்னால எப்படி மறையுதோ அதே மாதிரி தக்க நேரத்துல நானும் பெரிய
வச்சலா, இந்த வீட்டை ஒன்னா சேர்க்கிற முயற்சியில என்னால குழப்பங்கள் தான் அதிகமாயிட்டே இருக்குது. சரியோ தப்போ உன் கல்யாணத்தை நான் முன்னால் நின்று நடத்தி வச்சுட்டேன். ஆனா நீ இன்னும் கன்னியாவே இருக்கிற. இந்த வீட்டை ஒன்னா சேர்த்து பார்க்க முடியாட்டு போனாலும் நீயும் உன் புருஷனும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் பார்க்கணும். இல்ல பாலு, இல்ல. என்ன மாலையும் கழுத்துமா பார்த்தா இவங்க மனசு மாறிடும் நீங்க சொன்னீங்க. ஆனா மாறல. இவங்களா என்னைக்கு என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களோ அன்னைக்குதான் நான் போவேன். எங்க வீட்டை சேர்ந்த அத்தனை பேரும் இந்த டைனிங் டேபிள்ல ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறத என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் புகுந்த வீட்டுக்கு போக மாட்டேன் பாலு, புகுந்த வீட்டுக்கு போக மாட்டேன். கடவுளே, என் கூக்குரல் உனக்கு எட்டலையா? வேடிக்கை பாக்குறியா? நீங்க பாத்தீங்களே வேடிக்கை. சாமி பேசல, நான் பேசுறேன். பால்கனில நாக்காளியை போட்டுக்கிட்டு சக்கரத்தி சண்டை வேடிக்கை பாத்தீங்களே. அக்கா அக்கோ, அடிக்கடி கடவுள் நம்மளை பார்க்க வர்றது உண்டு. ஆனா அந்த நேரத்துல நம்ம மத்தவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருந்துடுறோம். சரி, ரொம்ப பிஸியா இருக்காங்கன்னு திரும்பி போயிடுறாரு. ஏண்டா சித்திரவதை பண்ற? ஸ்ரீராமஜெயா, ஸ்ரீராமஜெயா. ஆகாசத்துல எத்தனையோ கல்ல விட்டெறிஞ்சு எரிஞ்ச கல்லெல்லாம் ஆகாசத்திலேயே நிக்குமா? ஒன்னு ரெண்டாவது உங்க தலையில விடாது. ஸ்ரீராமஜெயா, 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 ஸ்ரீராமஜெயா. அகிலா, அகிலா, இப்ப வரப்போறியா இல்லையா? உன்னை தாண்டி என்னடா அது இப்படி தியானத்துல வச்சுட்டா? அக்காவை இப்ப வரவழைக்கிறேன், அவ்வளவுதானே? யாரு 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 யாரு? வந்தாச்சு, பேசிக்கலாம். நீங்க தானா? ஸ்ரீராமஜெயா, ஸ்ரீராமஜெயா. நெல்லு ஹைகோர்ட்டுக்கு போற புது வக்கீல ஏற்பாடு பண்றது. வேண்டாம் வேண்டாம் ஸ்ரீராமஜெயா, ஸ்ரீராமஜெயா. சொன்னா கேளுங்க. கேசும் வேண்டாம், கோர்த்தும் வேண்டாம். ஸ்ரீராமஜெயா, ஸ்ரீராமஜெயா. இப்ப தலைக்கே வந்திருக்கு. ஸ்ரீராமஜெயா, ஸ்ரீராமஜெயா. உன் தலையில என்ன இருக்கு புதுசா வர்றதுக்கு? ஆமா, பிள்ளைக்கு படிப்பும் போச்சு. ஸ்ரீராமஜெயா, ஸ்ரீராமஜெயா. பண கஷ்டமும் வந்தாச்சு. ஏதோ ராமா ராமான்னு விழுந்து கிடப்போம். ஸ்ரீராமஜெயா, ஸ்ரீராமஜெயா. போடி. ஸ்ரீராம்ஜெயம், ஸ்ரீராம்ஜெயம். Defamation. Defamation. Defamation is wrong done to regard or esteem in which one is defamation. பாண்டியா, ஏன் சார் இந்த ஒரு டாக்ஸி விற்க போறதா கேள்விப்பட்டேனே, வாஸ்தவம் தானா? ஆமா, ஹைகோர்ட்டுக்கு போறேன். உன் முதலாளி மானஸ்த. அது சரி, இந்த வண்டியை வித்துட்டு அப்புறம் நீங்க எனக்கு எப்படி முதலாளி ஆவீங்க? சார், ரொம்ப நாளா இந்த வண்டி தான் சார் எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், இதையும் வித்துறாதீங்க சார். எந்திருந்து, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் என்ன உண்மையா விற்க போறேன்? டாக்ஸி தான் விற்க போறேன். நான் ஹைகோர்ட் போறதா முடிவு பண்ணிட்டேன். இந்த டாக்ஸி வித்து தான் கோர்ட்டு பத்திரம் வாங்க போறேன். சார், என்ன என்ன சம்பாதிக்க ரொம்ப கஷ்டமா? எப்ப வேணா சம்பாதிச்சுக்கலாம். நீயும் தான். நீ முதல்ல இந்த டாக்ஸி வாங்குற ஆளப்படி வா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னப்பா இன்னைக்கு கலெக்ஷனா? ஆமா சார். எவ்வளவு இருக்கு? 5184 ரூபாய் சார். ஆஹா, அடடே, இன்னைக்கு லேட் ஆச்சு. நாளைக்கு டாக்ஸி வந்துக்கலாம். சரி, சரியா இருக்கா? சரியா. ஹலோ, ஈஸ்வரன் ஸ்பீக்கிங். யாரு? அடடே, வக்கீல் சாரா? நமஸ்காரம். சொல்லுங்க. என்னது, இன்னைக்கே ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணுமா? ஆஹா, எவ்வளவு ஆகும்? 5000? நான் நாளைக்கு தான் டாக்ஸி விற்கிறதா இருக்கேன். இன்னைக்கே வாங்கினா சரியா இருக்குமா? சரி சரி, அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே ஓகே. அகிலாண்டம் 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 அடுப்படி விட்டு அடியேன் பக்கம் வர வேண்டும். அகிலா அகிலா அகிலா. அகிலா அகிலா அகிலா, எதுக்கு எடுத்தாலும் அகிலா. வாய் தான் இருக்குது பெருசா, என்ன வந்துச்சு புதுசா? அடி நான் உனக்கு புதுசா இல்ல நீ எனக்கு புதுசா? போற்றும் கேசும் வக்கீல் பீசும் நமக்கு என்ன புதுசா?
ஆமா, ஆத்திரத்தில் கோத்திரம் தான் புரியுமா? இதோ பத்திரம் தான் வாங்கிவிட்டே தெரியுமா? பணத்துக்கு என்ன செஞ்சீங்க? பத்திரம் வாங்க. ஆபீஸிலே பணம் எடுத்தேன் தந்திரமாக, அதை அப்படியே மாத்தி புட்டேன் பத்திரமாக. ஐயோ, திருட்டு பணமா? ஒரு அவசரத்துக்கு இல்லாத ஆபீஸ் பணம்மா, அதை அப்புறமா திருப்பி வச்சா திருட்டுத்தனம்மா. திருப்பி எப்படி வைப்பீங்க? நீங்க விளங்க மாட்டி நிப்பீங்க. ஆ, நம்ம டாக்ஸியத்தான் விப்பேன், பணத்தை திருப்பி வைப்பேன். சார், யார்? ஆமா சார். மகனே வாயா, வந்துட்டியா? டாக்ஸி வாங்க பார்ட்டி ரெடியா? கேஷா செக்கா, இன்னைக்கா நாளைக்கா, கணக்குல வருமா கையில வருமா? வாங்குறானே என்கிட்ட காட்டு, வாடகைக்கார அவங்கிட்ட காட்டு. இத பாரு, ஒன்னோ ரெண்டோ கூட குறைய உடனே பேரத்தை முடிச்சு காட்டு. டாக்ஸிய விற்க முடியாது சார். வர வழியில பெரிய ஆக்சிடென்ட் ஆகி போச்சு சார். என்னது ஆக்சிடென்டா? வண்டி சுக்குநூறா போச்சு சார். வண்டி இனிமே 1000 ரூபாய் கூட விலை போகாதுங்க. என்னடா சொல்றேன், என்னடா சொல்றேன்? ஏண்டா தலையில கல்ல போடுற? ஏண்டா பாவி, ஏண்டா பாவி, தலகால் தெரியாம காரை ஓட்டுறேன். பாலு, 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 ஆபீஸ் பணத்தை கையாடி பத்திரம் வாங்கி போட்டேன்டா. டாக்ஸி வித்து எடுத்த பணத்தை திருப்பி வைக்க நினைச்சேன்டா. இப்போ 5000 கையாடினதா ஆபீஸ் கணக்கு காட்டு, கையில் போலீஸ் விலங்கு மாட்டு. அழுதா என்ன தொழுதா என்ன, சட்ட ஆற உருமா சார். ஜீப்புக்கு நேரத்தை வீணாக்கி வீட்டுக்குள் வழக்க உண்டாக்கி வயசுல பாதிய போட்டுல போட்டு வழக்கு வம்புல தலை கொடுத்தீங்க. இப்போ ஜீப்புக்கு நீங்க விலை கொடுத்தீங்க. தேவையும் போகலாம், வீதிக்கு வாங்க, விலங்க மாட்டுவான், ஜெயிலுக்கு போங்க. பாலு, எள்ளி நிறையான நேரம் இதுவா? என்ன திட்டலாம் அப்புறம் மெதுவா? அப்பா, அப்பப்பா, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு. 5000க்கு வழி பண்ணு. 5000மா? நான் எங்க போவேன்? சோமுவ கேடு வாங்கி கொடு. சோமுவ கேடு வாங்கி கொடு. சரி, இருங்க வர்றேன். பட்ட காலிலே காயம் படுவது இன்னும் நிக்கலே, சனி உச்சத்தில இருக்குது மிச்சம் வைக்கலே, ஒண்ணும் மிச்சம் வைக்கலே. அடியே, உனக்கு தெரியுமா ஏன் கவலை? நீ ஒப்பாரி வைக்காத வரட்டு தவளே. இந்தாங்க பணத்தை கையில புடியுங்க, உடனே போங்க ஆபீஸ் கணக்கு முடியுங்க. என்னடா அது? கடத்தேங்காயா வழி பிள்ளையாரா? அவன் எப்படி போனா உனக்கு என்ன வேணும்? நீ எடுத்து கொடுக்க யாரு பணம்? இது யாரு பணம்? எங்கப்பம் பணம் இது, எங்கப்பம் பணம். எடுத்து கொடுக்க உனக்கு என்ன உரிமை? உங்க பிள்ளையா வந்தனே அந்த உரிமை. பிள்ளைக்கு father is a banker, provided by nature. I don't agree. That's my nature. எப்போது அப்பா தப்பான நடப்பார் என்பது சரியல்ல. He may not be right, but a father is always a father. Equally, a son is always a son. Don't argue with me. கொடுத்தா என்ன குறைஞ்சா போகும், அடுத்தவனா அவன் மச்சான் தானே. அவன மனுஷனாவே மதிக்கலடா, என் மச்சாங்கிறது அப்புறம்டா. ஐயோ, உறவுக்கு உண்டு 9 பேரு, உதவிய கேட்டா ஓடுறாங்க பாரு. உதவிக்கு இங்கே நான் வரலாமா? நகையை எடுத்து நான் தரலாமா? மற்றவர் முன்னே அக்கா
கையை ஏந்தலாமா? வசலா, நான் உனக்கு எதுவும் செஞ்சதில்லம்மா. உன் உதவியை கேட்க தகுதி இல்லம்மா. வேண்டாமா, வேண்டாமா. வேலை முக்கியம், வாழ்வு முக்கியம், வைர மாலையா முக்கியம். நகையோ நட்டோ நாளைக்கு வரலாம், மானம் போனா வந்துடுமா? வகையை பார்த்தா உறவேது, அந்த உறவுக்கில்லாத நகை ஏது? குடுமா குடு, இத அடகு வைக்கிறேன் கடையில, நான் பணத்தை வாங்குறேன் நொடியில. என்ன பாக்குறீங்க? இப்ப கடை ஏது? கிடையாது, அதானே? இது சேட்டு கடை இல்ல, வீட்டு கடை, இரவும் பகலும் திறந்த கடை. அக்கா தப்பு, வைர நகையை நீங்க வாங்கிக்கிங்க, பணம் வட்டி போக மிச்சம் தந்துடுங்க. வட்டிய கனவம்மானு கிடக்கட்டும், வட்டிய வாங்குறதுக்கு முன்னால பொட்டிய ரொக்குங்க பொண்ணால. வட்டியா? என்ன வட்டியா? பைசாக்கு பைசா வட்டி, அதெல்லாம் நீங்க கட்டி. வட்டிக்கு பணமா கொடுப்பவனானா வாங்கி பழக்கமா? என்னடா உளற? நானா உணர்றேன், உண்மையை கிளறேன். ஊரார் வார்த்தை எத்தனையோ உள்ளே இருக்குது அத்தனையோ. வெளியே எடுத்தா என்ன ஆகும்? வெட்ட வெளிச்சமாகும். குட்டு உன் குட்டு வெட்ட வெளிச்சமாகும். வட்டிக்கடையும் பொட்டிக்கடையும் வீட்டிலையா நீ வச்சிருக்க? என வட்டி பயிரா நினைச்சு தாண்டி இத்தனை நேரம் வச்சிருக்க. அஞ்சோ பத்தோ குருவிய போலே கொத்தி சேர்த்தது போதுமோ? கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்கா ஆகுமோ? அடே பாலு, பதறாதே, பணத்துக்காக கதறாதே. அவன் மானம் போனா அதுதான் எங்களுக்கு அவமானம். இந்த ராஜன் 5000 பணம் வேணும். பாருங்க சார், அவரை பாருங்க சார். பணத்தை பெருசா நினைச்சாரா, பதுங்கி உள்ள இருந்தாரா? உறவை பெருசா நினைச்சாரு, உடனே செக்க கிழிச்சாரு. மச்சான் கொடுத்தத வாங்கிக்கிங்க, உங்க மானம் போகாம பாத்துக்குங்க. சந்திக்கு போற உங்களை புடிச்சு கூடத்துல வச்சது யாருங்க? அவரை கூடத்துல நின்று நீங்க புடிச்சு சந்தைக்கு இழுத்து பாருங்க. கேச போடுங்க, கோர்ட்ல ஏறுங்க, ஆடுங்க, பாருங்க, ஆன மட்டும் பாருங்க. அப்பா பாலு, மனுஷனாகி போனே, இப்ப நான் மனுஷனாகி போனே. பத்திரத்தை கிழிச்சிட்ட, பகைய மறந்துட்டேன், மிருகமா இருந்தவன் மனுஷனா மாறிட்ட. மனுஷனாகி போனே, இப்ப நான் மனுஷனாகி போனே. தெரிஞ்சுக்குங்க, வீடாகட்டும் நாடாகட்டும் விட்டு கொடுத்து பழகிக்கணும். சிந்தனை எல்லாம் பகையா இருந்தா வீடும் நாடும் காடாகும். இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க, உங்க கேச உடைக்கத்தான் காரம் உடைக்க. இப்ப உடைச்சது கேசு, உடைச்சது காரு. கார் இருக்குது செட்டில, விபத்து ஒண்ணும் நடக்கல. நல்லா நடிச்ச டிரைவருக்கு தான் நீங்க ஒண்ணுமே கொடுக்கல. வேண்டாத குணத்தை எல்லாம் விட்டுட்டே, அப்போ வேண்டான்னு சொன்ன வேட்டியை கட்டிட்டே, இப்போ கட்டிட்டே. இதோ கட்டிட்டே. அத்தான் என்னத்தான் சொல்லத்தான் தகாத வார்த்தை என்னத்தான்.